ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வந்திருக்கு நண்பா. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட், விழுப்புரம் கார்ப்பரேஷன், கும்பகோணம் கார்ப்பரேஷன், மதுரை கார்ப்பரேஷன், திருநெல்வேலி கார்ப்பரேஷன், சேலம் கார்ப்பரேஷன், மெட்ரோபாலிட்டிகன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், அதாவது சென்னை ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஏசிடிசி. இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடனே தகவல் வரும். எல்லாத்துலேயுமே அப்ரண்டிஸ் வந்துருக்கு நண்பா. அப்ரண்டிஸ்ன்னு நம்ம சாதாரண நினைக்கும். ஆனால் அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்கு இன்றைக்கி டிஎன்பிசியில் எவ்வளோ வேலை இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்காண்டியே இன்றைக்கி டிஎன்பிசியில் 800 வேக்கன்சி போட்டிருக்காங்க நண்பா. அன்ற அப்ரண்டிஸ் முடிக்காத காரணத்துக்காண்டி எங்களால் அப்ளை பண்ண முடியலை. யார் யாரெல்லாம் ஐடிஐ முடிச்சிருக்காங்களோ இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்களோ அவங்க பூரா அப்ரண்டிஸ்க்கு டெப்போவில் போய் முடிச்சு வச்சுக்கோங்க நண்பா. அதாவது அதுக்குமே லிமிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பாஸ்ட் அவுட் வந்து 2022, 2023, 24, 25, 26 இந்த 5 வருஷம் பாஸ்ட் அவுட்டுக்காரங்க தான் அப்ரண்டிஸ் பண்ண முடியும். எல்லாரும்லாம் பண்ண முடியாது நண்பா. கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. மந்த்லி ஸ்டைஃபன் 12,300 நண்பா. கிராஜுவேட் அப்ரண்டிஸ் இன்ஜினியரிங்க்கும் நான் இன்ஜினியரிங்க்கும் 10,900 வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங்க்கும் டெக்னீஷியனுக்கும் நண்பா. பார்த்துக்கோங்க. அப்புறம் எந்தெந்த கார்ப்பரேஷனில் எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்துக்கோங்க. டிஎன்எஸ்டிசி விழுப்புரத்தில் மெக்கானிக்கலுக்கு 40, சிவிலுக்கு 10, ட்ரிபிள்இக்கு 20, இசிக்கும் சிஎஸ்ஸுக்கும் 30. அப்புறம் கும்பகோணம் கார்ப்பரேஷனில் மெக்கானிக்கல் 51, சிவிலுக்கு கிடையாது, எலக்ட்ரிக்கல் கிடையாது, கம்ப்யூட்டருக்கும் ஐடிக்கும் கிடையாது, மொத்தம் 51. அப்புறம் சேலத்தில் மொத்தம் 48, மதுரையில் மொத்தம் 20, திருநெல்வேலியில் மொத்தம் 70, சென்னையில் மொத்தம் 100, எஸ்சிடிசி தமிழ்நாட்டில் மொத்தம் 68. டோட்டல் 457 வேக்கன்சி நண்பா. அந்த வேக்கன்சி நல்லா பார்த்துக்கோங்க நண்பா. கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருக்கிறேன். ஓகே நண்பா, பார்த்துக்கோங்க. அப்ரண்டிஸ்ன்னு சொல்லிட்டு யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்துறாங்க. அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்கு மட்டுமே சில போஸ்டிங் போடுறாங்க. அந்த போஸ்டிங் அப்ரண்டிஸ்காரங்க தான் போய் எழுத முடியுது. ஆகையால் கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது வந்து பிஇ முடித்தவங்களுக்கு, இது டிப்ளமோ முடித்தவங்களுக்கு மொத்த வேக்கன்சி டிப்ளமோவுக்கு 438 இருக்குது நண்பா. மொத்தம் 438 இருக்குது. விழுப்புரத்தில் 40 இருக்குது, கும்பகோணத்தில் 123, சேலத்தில் 45, மதுரையில் 51, திருநெல்வேலியில் 26, சென்னையில் 138, எஸ்சிடிசியில் 68 நண்பா. மொத்தம் டிப்ளமோவுக்கு 438 இருக்குது நண்பா. அதாவது ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிகாமு, ஹியூமனிட்டிஸ் முடித்தவங்களுக்குமே இருக்குது நண்பா டிப்போவில் வேலை. அது டிஎன்எஸ்டிசி அதில் பாருங்கள் நண்பா. விழுப்புரத்தில் 100, கும்பகோணத்தில் 251, மதுரையில் 37, திருநெல்வேலியில் 93, சென்னையில் 62, தமிழ்நாட்டில் 80. மொத்தம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவங்களுக்கே 623 போஸ்டிங் நண்பா. அதாவது கிராஜுவேட் அப்ரண்டிஸுக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னடான்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நண்பா. ஃபஸ்ட் கிளாஸில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நண்பா. அதுதான் நண்பா மெயின். ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும். A degree in engineering or technology regular full time with first class granted by statutory university in relevant discipline. ஃபுல் டைமு ஸ்டாட்டுட்டரி யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் நண்பா. கேட்டகரி 2 டெக்னீஷியனுக்கும் அதே தான் நண்பா. அதே டிப்ளமோவில் வந்து அங்கே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் எதுவுமே சொல்லணும் நண்பா. டிப்ளமோவில் ஒரு ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தால் போதும் நண்பா. அதாவது அந்த கவுன்சில் அல்லது போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எஸ்டாப்ளிஷ்டு பை த ஸ்டேட் கவர்மெண்ட் இன் ரெலவெண்ட் டிசிப்ளின் நண்பா. அதாவது அந்த கவுன்சிலிங் அல்லது போர்டு டோட்டோ ஏஐசிடியோ எதோ ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் நண்பா. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே உள்ள, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே உள்ள போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்குள்ள அங்கீகாரம் வாங்கின ஒரு டிப்ளமோ முடிச்சிருந்தா ஓகே நண்பா. நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு வந்து டிகிரி இன் ஆர்ட்ஸ் நண்பா. யூஜிசி அப்ரூவ் பண்ண எந்த காலேஜ்லேயும் படிக்கலாம் நண்பா. ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸ், ஹியூமனிட்டி எதுனாலும் ஓகே தான் நண்பா. ஏஜ் லிமிட் வந்து அப்ரண்டிஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஏஜ் லிமிட் இருக்கணும் நண்பா. ரிசர்வேஷன் இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க நண்பா. ஆனால் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அப்புறம் பிசி, எம்பிசி, அதாவது பிசி, எம்பிசின்னு தனித்தனியாக நண்பா. பிசிஎம்பிசி கேண்டிடேட் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சு அப்ளை பண்ண சொல்கிறாங்க நண்பா. மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் வந்து
அப்பரண்டிஸ் ரூல்ஸ் 1992 கிளாஸ் 4th சொல்லியிருக்காங்க நண்பா. அதுபடி உள்ள உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு இருக்கணும். டூரிங் ஆஃப் ட்ரைனிங் வந்து பீரியட் ஆஃப் 1 year நண்பா. அப்பரண்டிஸ் ஆக்ட் வந்து 1973. பீரியட் ஆஃப் இயர் வந்து 1 year ட்ரைனிங் நண்பா. ப்ரீவியஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸு, அதாவது இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அப்பரண்டிஸ் முடித்தவங்க வந்து நாட் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க நண்பா. அதை பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் அதாவது ஒன்றுமே இல்லை நண்பா. எக்ஸாமே கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி வேலைக்கு போயிடலாம் நண்பா. ஷார்ட் லிஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அவ்வளோதான் நண்பா. நோ எக்ஸாம். Procedure for registration and submission of application for Tamil Nadu State Corporation Viluppuram Limited TNSTC கும்பகோணம். அதாவது ஒவ்வொரு கார்ப்பரேஷனுக்கும் ஒவ்வொரு கோடு கொடுத்துருக்காங்க நண்பா. அந்த கோடு பூரா இந்த இருக்குது. அந்த கோடை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் நண்பா. அப்புறம் இது எப்படி அப்ளை பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஸ்டெப் 1 முதல்ல லாகின் பண்ணணும். அப்புறம் இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும். அதை வச்சு உள்ளே போய் அப்ளை பண்ணிடணும் நண்பா. அதான் போட்டிருக்காங்க. வேறு அதாவது டிஏடிஏ வில் பி பெய்டு ஃபார் அட்டெண்டிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நோ அப்படின்னு கொடுத்தாங்க நண்பா. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் வர்றதுக்கு பயணப்படியோ வேறு எந்த விதமான படிக்காசோ உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நண்பா. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போடுறதுக்கெலாம் சம்பளம் கிடையாது நண்பா. போர்டிங் லாட்ஜிங் நோ போர்டிங் லாட்ஜிங் எக்ஸ்பென்ஸ் அட்மிசபிள். ஓகே இம்பார்ட்டன்ட் டேட்டு நண்பா. இன்றைக்கி தான் நண்பா ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட்டு அடுத்த மாதம் 28 வரைக்கும் நண்பா. ஷார்ட் லிஸ்ட் என்றைக்கு விடுவாங்கன்னா செப்டம்பர் 2nd வீக்கில் ஷார்ட் லிஸ்ட் விடுவாங்க. அப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் ஃபார் ஷார்ட் லிஸ்ட்டுக்கு, அந்த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் 4th வீக் விடுறாங்க நண்பா. மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 28. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த மெயிலை காண்டாக்ட் பண்ணிக்கலாமா நண்பா. tncop@bot-srp.com. ஏதாவது டவுட்னா அங்கே மெயில் அனுப்பி கேட்டுக்கலாமா நண்பா. அவ்வளோதான் நண்பா, முடிஞ்சு. தேங்க்யூ நண்பா. மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. ஓகே நண்பா, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.